வணக்கம் நண்பர்களே. இது உள்ளம் உறங்காதோ நாவல். மாயா இன்னும் ரெடியாகலையா? கிருபா வர்ற டைம் ஆச்சே, சீக்கிரம் சீக்கிரம். நாகராஜன் மாயாவை அவசரப்படுத்தினா. கிருபாவுக்கு பிடிக்குமேன்னு இன்னைக்கு பாதாம் அல்வா பண்ணினேன். அது பதம் வர்றதுக்குள்ளே என்ன பதம் பார்த்துடுச்சு. அப்பாடா, ஒரு வழியாக அது அல்வான்னு கிருபா ஒத்துக்கிட்டா சரி. நாகராஜன் சிரித்தான். சரி சரி, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்கோ. கிருபா வந்த உடனே டிஃபன் சாப்பிட்டு சினிமா கிளம்பணும், ஓகேவா? நாகராஜன் சொல்லி முடிப்பதற்கும் வாசல் கேட் திறப்பதற்கும் சரியாக இருந்தது. அதோ கிருபா வந்தாச்சு, நாகராஜன் மகிழ்ச்சியுடன் கூறினான். மாயா ட்ரெஸ் பண்ணிக்கொள்ள அவசரமாக உள்ளே போனாள். கிருபா என்கிற அந்த கிருபாகரன் நாகராஜனின் அன்பு நண்பன் உள்ளே நுழைந்தான். சாரி நாகராஜன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்புறச்ச ஆஃபீஸில் ஏதோ வேலை, இந்த லெட்டரை ட்ராப் பண்ணு அதை பண்ணுன்னு லேட் ஆயிடுச்சு. கோபம் இல்லையே? எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை. மாயா தான் உனக்காக பாதாம் அல்வா பண்ணி வச்சுட்டு ஆறி போயிடுச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறா. நாகராஜன் சிரித்தபடி கூறினான். பாதாம் அல்வாவா? ஹை! கிருபாகரன் சிறு குழந்தை மாதிரி ஆர்ப்பரித்தான். இந்த சூவை கழட்டிட்டு ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன். நேரே சமையல் ரூமில் போய் பாத்திரத்தோடையே ஒரு பிடி பிடிச்சிட்றேன். அதுதான் நடக்காதுன்னு ஆளுக்கு ஒரு கிண்ணம் பங்கு போட்டு வச்சுட்டேன், இந்தாங்க என்றபடி வந்தாள். முகம் கழுவி பொட்டு வைத்து வேறு புடவை மாற்றிக்கொண்டு நொடி பொழுதில் தன்னை எளிமையாக ஆனால் அழகாக அலங்கரித்து கொண்டு எதிரில் வந்த நின்ற மாயாவை நாகராஜன் வியப்புடன் பார்த்தான். என்ன பெண் இவள்! வேலை செய்தே களைப்பே இல்லாமல் எப்போதுமே சிரித்த முகம். நான் கூப்பிட்ட போதெல்லாம் சினுங்காமல் என்னை மகிழ்விக்கும் சாதுரியம். இவளை நான் மனைவியாக அடைவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கிருபாகரன் மாயாவை பார்த்தான். என்ன பெண் இவள்! இத்தனை அழகு, திறமை, சாமர்த்தியம், சிரித்த முகம், காரியப்பாங்கு, அனைவரிடமும் அன்பு காட்டும் இதயம், பரிவுடன் நடந்து கொள்ளும் பவ்யம். நாகராஜன் கொடுத்து வைத்தவன். எனக்கும் இந்த மாயா மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைத்து விட்டால் நானும் பாக்கியசாலிதான். நாகராஜனை போன்ற ஒரு இனிய நண்பனையும் மாயாவை போன்ற தாயுள்ளம் கொண்ட ஒரு நல்ல நண்பனின் மனைவியையும் அடைந்தது என் பாக்கியம்தான். என்னடா பாதாம் அல்வில ஃப்ளாஷ்பேக் பார்க்குறியா? நாகராஜன் கேலி பண்ணினான். இல்லை, பாதாம் அல்வாவிலேயே பரமபதம் சோபனா படம் விளையாடி பார்க்குறேன். ஆளை பாரு. சரி சரி, அந்த பிளேட்டை இப்படி தள்ளுங்க. எந்த பிளேட்டில் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கோ அதை இந்த பக்கம் தள்ளுங்க என்று சிரித்த கிருபாகரன். எல்லாமே ஒரு அளவு தாண்டா, அது எப்படி தராசு நிறுத்தி போட்டிங்களா என்றான். சரி சரி, பச்சை குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க, என் ஷேரில் பாதி தந்துடுறேன் என்று மாயா தன் பிளேட்டில் இருந்த அல்வாவில் பாதியை எடுத்து கிருபாகரன் தட்டில் போட கிருபாகரன் நண்பனுக்கு கொக்கானி காட்டிவிட்டு சாப்பிட மாயா சிரித்தாள். நாகராஜனுக்கும் சிரித்து புறை ஏறி கொண்டு விட்டது. மெல்ல மெல்ல இப்படித்தான் காணாததை கண்ட மாதிரி அள்ளி அள்ளி போட்டுக்க கூடாது என்று கிருபாகரன் நண்பனுக்கு தண்ணீர் தந்தான். தலையை தடவி தந்தான். என்னை யாரோ நினைக்கிறாங்க என்றான் நாகராஜன் இருமியபடியே. சாப்பிட்ற சமயத்தில் யாராக இருந்தாலும் இப்படி நினைக்கக்கூடாது. மாயா சிரித்து சொன்னாள். நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டே சிரிக்கிறீங்க, உங்களுக்கும் புறையேறி கொள்ள. கிருபாகரன் சொல்லி முடிப்பதற்குள்ளே மாயாவுக்கும் புறையேறிவிட்டது. ஆமாம், அவர்களை யாரோ நினைக்கிறார்கள், அடிக்கடி நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் என்றாள் மாயா சாதம் பரிமாறிக்கொண்டே. அப்புறம் என்ன விழுப்புரம், ஒரே கலாட்டா தான். கஷ்டப்பட்டு அந்த ஆளுக்கு ட்ராமா டைலாக்கெல்லாம் சொல்லி கொடுத்து தினம் ரிஹர்சல் பார்த்து அவனுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்து தண்டம் அழுது மேக்கப் போட்டு நாடகத்தன்னைக்கு நடிக்க ஸ்டேஜுக்கு வாடான்னா கைகாலெல்லாம் பதறுதுன்னு மேடை வந்து ஏறவன் ஆடியன்ஸை பார்த்தானா இல்லையோ அவசரமாக உள்ளே ஓடி வந்துட்டான்னா சரிதான், ஏதோ ஸ்டேஜ் மெட்டீரியலை தான் மறந்து வச்சுட்டு போயிட்டானோன்னு நாங்களும் பார்த்தா வருவான்னு ஸ்க்ரீனை போடாமல் காத்திருந்தா ஆளையே காணோம். என்னாச்சு? ஏண்டா அவனுக்கு பேசாமல் கருப்பு கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு நடிக்க வைக்க வேண்டியது தானே? நாகராஜன் கேட்டான். உன் தலை, அவனே காணோமேனு தான் பார்த்துட்டு இருக்கேன். இவன் பாட்டுக்கு பயத்தில் ஆட்டோ வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கே போயிட்டான். ஐயோ, அப்புறம் ட்ராமா என்னாச்சு? என்ன ஆகிறது? நான் தான் ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் இருக்கேனே. உடனே மேக்கப் போட்டுட்டு மேடைக்கு வந்து நடிச்சிட்டேன். நான் மிஸ் பண்ணிட்டேன். மாயா வருத்தப்பட்டாள். இவன் நடிப்பை பார்க்கறதுக்கா? வருத்தப்படாத, ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் வராது, பொம்மை மாதிரி நிற்பான். இவன் காலேஜ் டேஸில் நான் தான் பார்த்துருக்குறேனே. நாகராஜன் கேலி பண்ணினான். காலேஜ் டேஸ், அந்த கல்லூரி வாழ்க்கை இனி திரும்புமா? எத்தனை கேலிகள், ராக்கிங், பயமுறுத்தர்கள். நாகராஜன் கிருபாகரனும் எத்தனை கொட்டம் அடித்திருக்கிறார்கள். அதை எல்லாமே மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட தடம் புரண்ட வாழ்க்கை!
எப்படியோ எங்கெங்கோ அலைந்து கடைசியில் இப்படி எதிர்பாராத விதமாக ஒரே ஊரில் ஒரே வீட்டில் இருக்கும்படியான சந்தர்ப்பம். ஆச்சரியந்தான். இல்லாவிட்டால் வேலைக்காக இந்த ஊர் வந்த கிருபாகரனை வீடு கிடைக்காமல் திண்டாடி தெருவில் நின்றபோது தற்செயலாக நாகராஜன் தன் பழைய கல்லூரி தோழனை சந்திக்க இருவரும் வீட்டிற்கு வர கிருபாகரன் தன் கஷ்டத்தை சொல்ல, ஏன் நீ என் வீட்டிலேயே தங்கிக்கொள்ளேன் என்று நாகராஜன் பெரிய மனதுடன் கூற, நாகராஜனின் மனைவி மாயா என்ன சொல்வாளோ என்று தயங்கியபடி கிருபாகரன் மாயாவை பார்க்க, எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குது, தங்க நிஜமாவே நல்ல பார்ட்டியாக வந்தால் வாடகைக்கு விடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் நீங்களே அவரோட ஃப்ரெண்டாக வந்தது ரொம்ப சந்தோஷம் என்று சொல்ல, ஏன் மாயா எல்லாருக்குமே வாடகைக்கு 100 ரூபாய்னு இவன்கிட்ட கொஞ்சம் கூடவே கேட்போமா, அட்வான்ஸ் 1 வருஷம் கேட்பாமா 2 வருஷம் கேட்பாமா என்று நாகராஜன் கேலி பேச, ஏய் என்ன இது என்று கிருபா பயத்துடன் அலற, பின்ன என்னடா இது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறோம், உனக்கு நல்ல வீடு கிடைக்கிறது வரை எங்கள் வீட்டில் தங்கிக்க, அப்புறம் உன் இஷ்டம் என்று நாகராஜன் பேச்சை முடித்தான். மறுநாளே ஹோட்டல் அறையை காலி செய்துவிட்டு கிருபா அவர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டான். ஆரம்பத்தில் அவன் மாயாவிடம் பேச கூச்சப்பட்டதென்னவோ உண்மைதான். ஆனால் மாயா ஒரு தாய்க்குரிய கருணையோடு நடந்து கொண்டாள். இயல்பாக பேசி அவன் கூச்சத்தை போக்கடித்தாள். இப்போது மூவருமே அரட்டை அடிக்க ஆரம்பித்தால் பொழுதே போவதே தெரியாமல் அரட்டையடிப்பார்கள். அக்கம் பக்கம் பார்க்கிறவர்களின் தூக்கிய புருவங்களையும் ஏளனச் சிரிப்பையும் அடக்குவதற்காகவே நாகராஜன் எல்லாரிடமே சொல்லி வைத்திருந்தான், கிருபாகரன் என்னுடைய கசின் பிரதர். விவகாரம் தீர்ந்தது. எல்லாருமே பேசாமல் வாயை மூடிக்கொண்டு தங்கள் காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். வேறு வம்பு தேடி அலைந்தார்கள். பழசையெல்லாம் எண்ணி பார்த்தபடியே கிருபாகரன் அமர்ந்திருந்தான். சட்டென்று கிருபாகரனின் நினைவுகள் கலைந்தன. கிருபாகரன் இங்கு வந்ததிலிருந்து அவர்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வேடிக்கையாகவும் சிரிப்பும் கும்மாலமுமாக நாட்கள் நகர்கின்றன. இரவு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறார்கள், இல்லை கேரம் விளையாடுகிறார்கள், விடிய சீட்டு விளையாடுகிறார்கள். முன்பெல்லாம் நாகராஜன் வெளியூர் டூர் போனால் தனிமையில் பயந்து செத்து கொண்டிருந்தாள் மாயா. முகமூடி கொள்ளைக்காரன் இந்த வழியாக வருவானோ அந்த வழியாக வருவானோ என்று. இப்போது அந்த பயமே இல்லை. கிருபாகரனும் மாயாவும் விடிய பரமபதம் விளையாடுவார்கள் அல்லது பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நாட்கள் மகிழ்வின் பன்னீர் துளிகள் தெளித்த நாட்கள். குளிர் நிலவு வீசிய வசந்த காலங்கள். சிரிப்பு மகிழ்ச்சி வேடிக்கை விளையாட்டு. நாட்கள் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நாகராஜனின் அக்கா ஊரிலிருந்து வந்திருந்தாள். அவன் மருமகள் அமெரிக்காவில் இருக்கிறான். அமெரிக்காவிற்கு படிக்க போன மகன் அங்கேயே ஒரு ஃபாரினரை காதல் செய்து அது கல்யாணத்தில் முடிந்து மகளை வெறுக்க முடியவில்லை, புறப்பட்டு போனாள். அக்கா போன கையோடு மகளுக்கு டெலிவரி டைமாக இருந்தது. உதவிக்காக போனவள் 5 வருடம் அங்கேயே தங்கிவிட்டாள். அவள் நாகராஜனின் கல்யாணத்திற்கு கூட வரவில்லை. இப்போதுதான் வந்திருக்கிறாள். மாயாவின் அழகை பார்த்து சந்தோஷப்பட்டாள். அவள் குடித்தன பாங்கை ரசித்தாள். ஆனால் அவளால் சகிக்க முடியாதது ஒன்றுதான். அந்த வீட்டில் கிருபாகரனுக்கு இருக்கும் அதிகப்படியான சலுகை. சொந்த அக்காவிடமே நாகராஜன் பொய் சொல்ல முடியுமா என்ன? கசின் பிரதர் என்று கிருபாகரனை அறிமுகம் செய்தால், அது யாருப்பா கசின், எனக்கு தெரியாத கசின் என்று கேட்க மாட்டாளா? தான் நண்பன் என்கிற உண்மையை அக்காவிடம் உடைத்து சொன்னான் நாகராஜன். அக்காக்காரி கருப்பு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு பார்க்க ஆரம்பித்தாள். அது என்ன அப்படி ஒரு சிரிப்பு, ஆர்ப்பாட்ட சிரிப்பு? மாயா சிரிக்கிறாள். அந்நிய புருஷன் இருக்கிறான் என்கிற உணர்வே இல்லையே. அதென்ன இரவு மணி 10 வரை சிரிப்பு, கேரம் விளையாட்டு, சீட்டு விளையாட்டு. குடும்ப பெண் மாதிரியா சில சமயம் மாயா பார்த்தால் தோன்றவில்லையே. இந்த கிருபாகரனுக்குத்தான் இருக்கட்டுமே, எந்த ஜோக்கு எது என்கிற விவஸ்தையே இல்லாமல் எல்லாத்தையுமே பட்டவர்த்தனமாக சொல்கிறான். ஊரே அதிரும்படி மாயா சிரிக்கிறாள். என்ன அசிங்கம் இது! அன்றொரு நாள் இப்படித்தான் கிருபாகரன் வருவதற்கு லேட் ஆகிவிட்டது. பேசாமல் இவர்கள் இருவரும் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே. கொட்ட காத்திருக்கிறார்கள் பட்டினியாக. கேட்டால் அப்படித்தான் பழக்கமா? இது என்னவோ சரியான பழக்கமாக தெரியவில்லையே. அன்றும் இப்படித்தான் மாயாவை வற்புறுத்தி பாட வைத்தால் மாயாவிற்கு இனிமையான சாரீரம். முறைப்படி கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கேள்வி ஞானத்தில் நன்றாக பாடுகிறாள். இவள் பாட ஆரம்பித்தவுடனே கிருபாகரன் சரியாக சொல்லி வைத்தது போல வந்துவிட்டான். ஒவ்வொரு பாட்டையும் அவளை கேட்டு இவன் பாடுகிறான். கொண்ட கணவனா தட்டு கெட்டு போகிறது. அந்த அசடு வெள்ளைச்சோளமான வெறும் பொம்மையாக பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு சங்கீதம் அவ்வளவா போராது. கிருபாவுக்கு மியூசிக்கில் நல்ல டேஸ்ட் என்றான் பைத்தியக்காரன். அட பைத்தியமே, உனக்கு சங்கீதம் மட்டும் போராது, இல்லை எல்லாமே போராது. கிருபாவுக்கு எல்லாவற்றிலுமே நல்ல டேஸ்ட்டு. தொட்டு பேச வரான் கண்ணன். துடுக்குத்தனத்தை அடக்குவோம் இல்லையா?
என்ற பாட்டை இவள் தம்புரா சுருதியுடன் பாடியபடி கள்ளத்தனமாக சிரிக்கிறாள். கிருபாவும் சிரிக்க இதெல்லாம் இந்த அசடு பார்த்து கொண்டே இருக்குது. அக்கா நிறைய யோசித்தாள். வேண்டியது வேண்டாதது எல்லாவற்றையுமே சேர்த்து யோசித்தாள். அமெரிக்காவில் மகன் நைட் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு கலர் கலரான பானங்களை கையில் வைத்துக்கொண்டு தன் கணவனின் கருப்பு வெள்ளை நண்பர்களை எல்லாமே ஹாய் ஹாய் என்று அரைகுறை ஆடையில் விழிப்பதை பார்த்து பெருமைப்பட்ட அதே அக்கா, என் பெண் என்னமாக மேலை நாகரிகத்தை கற்றுக்கொண்டு இடத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த அதே அக்கா இன்று என்ன எண்ணத்திற்கோ கவலைப்பட ஆரம்பித்தாள். ஆமாம், அமெரிக்காவில் அவள் அம்மா, இங்கே அவள் நாத்தனார் இல்லையா? இந்த பிள்ளை வேறு வீடு பார்த்து கொண்டு போகும் வரை தான் இங்கே இருப்பானா? இவனை பார்த்தாலே லேஸில் வீடு மாற்றுகிற ஆசாமியா தெரியலையே. எல்லோருடைய தலைவிதியையும் மாற்றிவிட்டு தான் போவான் போல் இருக்குதே. இதை வளர விடக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே இதை தடுக்காவிட்டால் விஷ விருட்சம் வேரூன்றிவிடும். விஷத்தை களைய நினைத்து அக்கா நாகராஜன் விஷ வித்தை பயிரிட ஆரம்பித்தாள். அன்று மெல்ல ஆரம்பித்தாள் அக்கா. கிருபாகரனும் மாயாவும் கோவிலுக்கு போயிருந்தனர். வழக்கமாக சனிக்கிழமை மூவருமே கோவிலுக்கு போவது வழக்கம். நாகராஜன் வர நேரமாகிவிட்டது. வரும்போதே தலைவலி வேறு. நீங்கள் இருவரும் போயிட்டு வாங்களே, நான் ரெஸ்ட் எடுத்துக்கொள்கிறேன். அக்கா நீ வேண்டுமானால் கூட போயிட்டு வாயேன் என்றான். தம்பியுடன் தனிமையில் பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை அக்கா நன்றாக பயன்படுத்தி கொண்டாள். நாகராஜா, இது நல்லதுக்கில்லை, அவ்வளவுதான் நான் சொல்வேன். நீ ரொம்ப சாது, உனக்கு கல்மிஷமே கிடையாது. சின்ன வயசில் பக்கத்து பெஞ்சு பையன் உன் பாக்ஸில் இருந்து பணத்தை திருடிட்டு உங்ககிட்டயே உறவு கொண்டாடுவான். உனக்கு அவன்தான் திருடனே தெரியாமல் அவன்கிட்டயே அன்பாயிருப்ப. நீ ஆரம்பத்தில் இருந்தே ஏமாந்தவன் தான். உன்னை பற்றி எனக்கு நன்னாகவே தெரியும். ஏன்னா நான் பார்க்க நீ வளர்ந்தவன். உன்னோட நல்லதுக்கு தானே நான் சொல்கிறேன். இப்படி இவர்களை பழக்க விடாத. பஞ்சம் நெருப்புமா பக்கத்தில் இருந்தா குப்புன்னு பற்றிக்குமே. கடைசியில் பற்ற வச்சவன் குளிர் காஞ்சிட்டு போயிடுவான். நீ தான் காப்பாற்ற போய் தீப்புண்ணோட தவிச்சு நிற்க போகிற. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நாகராஜன் ஒவ்வொன்றாக யோசித்தான். இந்த அக்கா ஒரு மக்கு. எதையுமே விகல்பமாக பார்க்கும் எண்ணம் இவளுக்கு. அத்தனை ஒழுக்கமான பிள்ளையா இருந்து வீடு கிடைச்ச உடனே போக வேண்டியது தானே. இவனும் ஏன் போகாமல் இருக்கிறான்? வீடு கிடைக்காமலா போகும்? இவன் போக இஷ்டப்படலை. எப்படி போவான்? நாகராஜன் ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்தான். போன வாரம் கூட மூவருமாக சேர்ந்து ஒரு வீடு பார்த்தார்கள். மாடி போர்ஷன், 2வது மாடி. ஒவ்வொரு தடவையும் மாடி ஏறி இறங்கிறதுக்குள்ளே கால் பேண்ட் கழண்டு போயிடும். இந்த இடம் வேண்டாம்ப்பா என்று முதலில் சொன்னவள் மாயா. விகல்பமாக சொன்னாலா, வேண்டுமென்றே சொன்னாலா? நாகராஜன் யோசித்தான். இங்கே உங்களுக்கு என்ன குறை? ஏன் போகணும்னு பறக்கிறீங்க? மாயா கேட்டபோது அதுதானே என்றான் இவனுமே. இப்போது இவன் யோசித்தான். எஸ், அவன் என்ன சின்ன குழந்தையா? கல்யாணத்துக்கு வயசாகலையா? ஏன் இன்னும் பண்ணிக்கல? இல்லைக்கா, வேலை பர்மனெண்ட் ஆகணும்னு சொன்னான். ஆமாம், அவனுக்கு அந்த வேலை பர்மனெண்ட் ஆகிறதுக்குள்ளே வேறு வேலை பர்மனெண்ட் ஆகிடும். எனக்கு என்னமோ இதெல்லாம் நல்லதா படலை. அப்புறம் உன் இஷ்டம். நான் அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவேன். ஆனால் ஆயுஸ்துக்கும் அவஸ்தைப்பட போகிறது நீ தான். அந்த வேலை பர்மனெண்ட் ஆகிறதுக்குள்ளே வேறு வேலை பர்மனெண்ட் ஆகிடும். நாகராஜனுக்கு என்னவோ போல இருந்தது. அதோ வாசலில் மாயாவின் சிரிப்பு சத்தம். அக்கா சொல்வது போல மாயா கொஞ்சம் ஜாஸ்தி சிரிக்கிறாளோ? இருவரும் கையில் பிரசாதத்துடன் உள்ளே நுழைந்தார்கள். அக்கா முகத்தை திருப்பி கொண்டாள். வரும்போதே மாயா துள்ளலுடன் வந்தாள். இந்தாங்க கோயில் பிரசாதம், வாங்கிக்கோங்க. அக்கா நீங்களும் வாங்கிக்கோங்க. நாகராஜன் பிரசாதம் வாங்கி கொண்டான். ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். அக்கா பிரசாதத்தை வேண்டா வெறுப்பாக வாங்கி கொண்டவள் கொஞ்சம் திரும்பி பார்த்தாள். இனிமே இந்த கிருபா நம்மை விட்டு போக போகிறதே இல்லை. நாகராஜன் விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். அக்கா இவனை பார்த்தாள். பாத்தியா, நான் சொன்னது என்னாச்சு? நீ சுத்த ஏமாளி. நாகராஜன் அக்காவை பார்த்தான். ஒருவேளை அக்கா சொல்வது நிஜம்தானோ? பக்கத்து பெஞ்ச் பையன் திருடின கதை இவனுக்கு கூட மறந்து விட்டது. அக்கா ஞாபகம் வச்சிருக்கிறாளே, அதெல்லாம் நிஜமா? இவன் ஒரு வெள்ளை சோளமா? இதென்ன நான் சொல்கிறேன். 2 பேருமே பேசாமல் இருந்தால் எப்படி? ஏன்னு கேட்க மாட்டீங்களா? நீ சொல்கிறது எல்லாமே கேட்கத்தானே போகிறோம். சொல்லி முடி என்றாள் அக்கா அழுத்தமாக. அக்கா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் அடுத்த வாரம் ஊருக்கு போக போகிறீங்க. அதுக்குள்ளே சீக்கிரம் சொல்லி முடி. நாகராஜன் எரிச்சல் பட்டான். அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமா சேர்ந்துட்டு கதை சொல்கிறேன் பேர் வழின்னு எத்தனை கலாட்டா பண்ணீங்க? நானும் பண்ண வேண்டாமா? அத்தனை சீக்கிரம் சொல்லிடுவேனா? மாயா நாகராஜனின் எரிச்சலை அதிகப்படுத்தி கொண்டே போக கிருபாகரன் சொல்லி முடித்தான்.
ஒன்றுமில்ல நாகராஜா, எனக்கு பெண் கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் உன்னோட ஒய்ஃபும் தான் எனக்கு பெண் தேடி என் கல்யாணத்தை முடிக்கணும். இதை இவங்க கிட்ட சொன்னப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? நாகராஜன் யோசித்தான். என்ன சொல்லியிருப்பா? கல்யாணமே செய்து கொள்ள வேண்டாம், இங்கேயே இருந்துவிடு என்று சொல்லியிருப்பாளோ? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நானும் என் வீட்டுக்காரரும், ஏன் இப்போ அக்கா வந்திருக்கிறாங்க, நாங்கள் 3 பேருமே உங்களுக்காக பெண் பார்க்குறோம், கல்யாண ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே வீட்லேயே தங்கணும். மாடி ரூமோட பக்கத்தில் ஒரு கிச்சன் போட சொல்லிடுறேன். நீங்கள் அங்கேயே ஃபேமிலியோடு தங்கிக்கலாம். நீங்கள் 2 பேரும் சகோதரிகள் மாதிரி ஒன்றா பேசி சிரிக்க, சமையல்களை பரிமாறிக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னேன். நாகராஜன் பெருமூச்சு விட்டான். அக்கா தலை குனிந்து கொண்டாள். என்னக்கா, நான் சொல்கிறது சரிதானே? ஒரு பார்ட்டி கிருபாகர்கிட்ட தினமும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். பெரியவங்களா நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கும்போது இந்த ஜாதகம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்து பெண்ணும் பார்த்துட்டா அப்புறம் பாக்கி காரியங்கள் எல்லாமே தானே நடக்கும் இல்லையா? அக்காவிற்கு என்னவோ போல ஆகிவிட்டது. இவளை கத்தரித்து விட்டால் வந்து ஒட்டிக்கொள்கிறாளே. நாளைக்கு பெண்ணோட அப்பா அம்மாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிறேன். பாவம், கிருபாவுக்கு பெரியவர்கள் யாரும் இல்லை. நாம தான் எல்லாத்தையுமே முன்னின்று நடத்தி தரணும். என்னங்க சரியா? மாயா படபடவென்று பேசினாள். நாகராஜன் மனம் லேசாக மெல்ல சிரித்தபடியே சொன்னான். உன் சுதந்திரம் எல்லாமே பறிபோக போகுது கிருபா. ஐ பிட்டியோ. சண்டைக்கு வந்தால் மாயா. ஏன் பறிபோகணும்? இப்போது உங்கள் சுதந்திரம் ஏதாவது பறி போயிடுச்சா? இருக்கே. எப்படி எப்படி? நினச்சப்போ வெளியில் போக முடியல. ஆஃபீஸ்லேருந்து அப்படியே சினிமாவுக்கு போக முடியல. ஐயோ, வீட்டில் பத்திரகாளி காத்துட்ருப்பாளேன்னு பாவம்னு தோணுது. பத்திரகாளியா? நானா? சீச்சி, உன்னை போய் சொல்வேனா? சினிமா பேரை சொன்னேன். பத்திரகாளி காத்துட்டு இருப்பான்னீங்களே. அப்படியா? உன் காதில் விழுந்துச்சு. பத்திரகாளி சினிமாவுக்காக காத்துட்டு இருப்பேன்னு. போய் பழைய படத்துக்காக நான் ஒன்றும் காத்துட்ருக்க மாட்டேன். நீங்களும் எனக்காக கவலைப்பட வேண்டாம். இனிமேல் உங்கள் இஷ்டம் போல் வெளியில் போய்க்கலாம். நானும் கிருபாவும் வெளியே போய்க்கிறோம். நோ ப்ராப்ளம். சட்டென்று ஒரு நிமிடம் அங்கு விசித்திர மௌனம் நிலவியது. இது மாதிரி எத்தனையோ தடவைகள் மாயா முன்பு சொல்லி இருக்கிறாள் தான். அப்போது நாகராஜன் என்ன சொல்வான்? போயேன், தாராளமாக போயேன். சனி விட்டதுன்னு நிம்மதியாக தூங்கிடுவேன். உன் தொந்தரவு இல்லாமல் நல்லா தூங்கிடுவேன். இன்னைக்கு ஏன் ஒன்றுமே சொல்லவில்லை? சனி விடவில்லையா? ஆமாம், சனி மெல்ல பிடிக்க ஆரம்பித்திருக்கிறதோ. முகவாயை தோளில் எடுத்துக்கொண்டு அக்கா உள்ளே எழுந்த போன போதுதான் அங்குள்ள ஒரு விசித்திர உணர்வை, என்னவென்று சொல்ல முடியாத ஒரு மோகனானத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். தொட்டு தொட்டு பேச வரான் கண்ணன், துடுக்குத்தனத்தை அடக்குவார் இல்லையே என்று ஸ்வப்னா பாடிக்கொண்டிருந்தாள். பெண் பார்க்கும் படலம். அக்கா, நாகராஜன், கிருபாகரன், மாயா அனைவருமே சம்பிரதாயமாக பெண் பார்க்க வந்தனர். பெண்ணுக்கு பாடத் தெரியுமா என்றவுடன் மாயா தான் பாடச் சொல்லி வற்புறுத்தினாள். 2வது பாட்டே இந்த பாட்டாக இருந்தவுடன் மாயாவுக்கு ஒரே இன்பதிர்ச்சி. என்ன ஆச்சரியம், இந்த பாட்டு என்றால் கிருபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இவள் பாடினாலே ரசிப்பான். இப்போது பாடுவதோ வருங்கால பொண்டாட்டி. ரசனைக்கு கேட்கவா வேண்டும்? கிருபா என்ன மாயா குறும்பாக பார்க்க, இந்த பெண் எனக்கு எல்லாவற்றிலும் ஏற்றவள்தானா என்று தினுசாக அவனும் பார்க்க, நாகராஜன் இவர்களை பார்த்தான். அக்காவும் தன் தம்பியை பார்த்தாள். பெண் பார்க்க வரும்போது பாடுகிற பாட்டா இது? உன் பொண்டாட்டிக்கு தான் விவஸ்தையே இல்லை என்றால் வரப்போகிறதும் அப்படியே இருக்கிறதே என்கிற வாசம் அவள் முகத்தில் ஒட்டியிருந்தது. எது எப்படியோ இன்னும் கொஞ்ச நாளில் கிருபாவுக்கும் ஸ்வப்னாவுக்கும் திருமணமாகிவிட்டால் அதன் பின் எல்லாமே சரியாகிவிடும். 4வட்டத்தில் கிருபாவையே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி கொண்டு போக வைத்து விடுவான் இந்த ஸ்வப்னா. இவளை பார்த்தால் லேசப்பட்டவளாக தெரியவில்லை. பார்ப்போம், கல்யாணத்துக்கு தான் நானும் வருவேனே, அப்போது மெல்ல ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்து இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அக்கா நினைத்து கொண்டாள். எல்லாம் ஆகிவிட்டது. டிஃபன் சாப்பிட்டு, காஃபி சாப்பிட்டு, வாய் நிறைய பேசி சிரித்து எல்லாமே ஆகிவிட்டது. எனக்கென்று ஒரே உறவு இந்த நாகராஜனும் அவன் மனைவியும் தான். எல்லாவற்றையும் அவர்களை கேட்டு பண்ணுங்க, என்னிடம் கேட்க வேண்டாம் என்று கிருபாகரன் கூறிவிட்டான். அது சரி, பெண் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட எங்கிட்டயே கேட்க முடியுமா? அது உங்ககிட்ட தானே கேட்டாகணும். பெண்ணை பிடிச்சிருக்கா? மாயா கேட்டாள். நீங்கள் எல்லாம் ஓகே சொன்னால் எனக்கும் ஓகே தான் என்றான் கிருபா. இந்த கதை தானே வேண்டாங்கிறது. அப்புறம் உங்களுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனை குதிரை இந்த பேச்செல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுறேன், லெட்டர் போடுறேன், இந்த கதையும் வேண்டாம். சட்டுன்னு பதில் சொல்லணும். மாயா தனக்கு தானே ஏதோ ஒரு பெரிய கிரீடம் வைத்த மாதிரி பேசினாள். மாயா புருஷர்கள் காரியம், இதை அவங்க பார்த்துப்பாங்க. நீ ஏன் வீணா எல்லாத்துக்குமே தலை கொடுத்துக்கிட்டு கஷ்டப்படுற? நாகராஜா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு நீயே சொல்லிடுப்பா என்றாள் அக்கா கரி.
மாயாவுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. அத்தனை பேர் எதிரிலும் இந்த அக்கா என்ன இப்படி பேசிவிட்டார்? நாளைக்கு அந்த பொண்ணுக்கு என் மீது என்ன மதிப்பு இருக்கும்? பரவாயில்லை, அக்காவிற்கு எங்கள் நட்பு தெரியாது. அக்கா இன்று வந்து நாளை ஊருக்கு போகிறவள். இதை பெருசுப்படுத்தக்கூடாது. மாயா பேசாமல் இருந்தாள். என்னப்பா, இன்னும் எத்தனை பேர் உங்ககிட்ட கேட்கணும்? பதில் சொல்ல என்றாள். நாகராஜன் பாதி நிஜமும் பாதி கேலியுமாக. எங்கிட்ட கேட்குறது இருக்கட்டும், அந்த பெண்கிட்ட முதல்ல கேளுங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதா என்றவன் நாகராஜன் அக்காவிடம் வந்து, அம்மா, நீங்கள் தான் இந்த குடும்பத்துக்கே மூத்தவங்க. நீங்களே பொண்ணுக்கிட்ட சம்மதம் கேட்டுட்டு அவங்க சரின்னு சொன்னால் நீங்களே என்னோட சம்மதத்தையும் சொல்லிடுங்க. நீங்களே பாக்குவத்தில் மாற்றிடுங்க என்று கிருபா சொன்னபோது அக்காவே ஒரு கணம் ஆடி போய்விட்டாள். அது நான் எப்படி கேட்குறது? இந்த மாதிரி காரியங்களுக்கு சுமங்கலி தானே கேட்கணும். பாக்குவத்தில் மாற்றுறது எல்லாமே சுமங்கலி பொண்ணுங்க தானே செய்யணும். நான் தான் என்று திணறினாள். சரி, பெரியவங்களாக இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் இல்லையா? உங்கள் அனுபவம் என்ன? இந்த குடும்பத்தில் நீங்கள் வச்சிருக்கிற பாசம் என்ன? இந்த குடும்பம் செழிக்கணும்னா நீங்கள் தானே இந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தி தரணும். அக்கா குழம்பினாள். என்ன இவன் வேண்டுமென்றே என்னிடம் தூபம் போடுகிறானா? ஐஸ் வைப்பது போல என்னை மட்டம் தட்டுகிறானா? எந்த அர்த்தத்தில் பேசுகிறான்? இதற்குள் பெண்ணின் அப்பா உள்ளே இருந்து வெற்றிலைப்பாக்கு தட்டுடன் வந்தார். என் பொண்ணுக்கு பரிபூர்ண சம்மதம் மாப்பிள்ளை சார்பாக மிஸ்டர் நாகராஜனும் நீங்களும் உங்கள் மனைவியும் இந்த வெத்தலைப்பாக்கு தட்டை வாங்கிக்கோங்க. இது நமக்குள்ளே ஒரு ஃபார்மல் நிச்சயதார்த்தம். அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயதார்த்தத்தை கிராண்டாக பண்ணிடலாம், சரிதானா? கண்களில் ஆனந்த கண்ணீர் நிரம்ப மாயா அந்த தட்டை வாங்கி கொண்டாள். மகிழ்ச்சி பெருக்கால் பேச வெளாது திணறியபடியே நிற்க கிருபாவுக்கு மனம் போல மனைவி வாய்த்திருக்கிறாள். அவனுக்கு ஏற்ற மாதிரி அழகும் சிவப்பும் பாட்டும் படிப்புமாக இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனம் வாழ்த்த என்றோ நடக்கப் போகிற இந்த கல்யாணத்தை மனதுள் கண்டுகளித்தவளாக மாயா நின்று கொண்டிருந்தாள். என்றோ நடக்கப் போகிற கல்யாணத்துக்கு முன்னால் நடக்கப் போவதை அவளால் யூகிக்க முடியவில்லை. அக்கா ரொம்ப பிஸியாகிவிட்டாள். பலகாரம் பண்ணுவதும் துணிமணிகள் வாங்குவதும் மார்க்கெட்டுக்கு அலைவதுமே நகைகள் ஆர்டர் கொடுப்பதுமாக இருந்தாள். சிங்கப்பூரில் இருக்கும் அக்காவின் மகன் அம்மாவை வா வா என்று வருந்தி அழைக்கிறாள். அப்பா இருந்த காலத்திலேயே ஏதோ சொத்து தகராறு, அமெரிக்காவில் இருக்கும் தன் பெண்ணுக்கு அதிகமாக தந்துவிட்டால், தன்னை ஏமாற்றிவிட்டாள் என்று அந்த பையனுக்கு கோபம். இப்போது அப்பா காலத்திற்கு பிறகு அமெரிக்காவில் 5 வருடம் இருந்துவிட்டு வந்து தன் அம்மாவை பார்க்க மகனுக்கு திடீரென்று ஆசை பிறந்துவிட்டது. வேறு ஒன்றுமில்லை. கணவனும் மனைவியும் ஆஃபீஸ் போகிறவர்கள். சின்ன குழந்தை வேறு. பேபி சிட்டருக்கு கொடுத்து கட்டுப்படியாகவில்லை. அதுதான் திடீரென்று அம்மா பாசம். பழைய கோபம், துரோகம் எல்லாமே போன இடம் புரியவில்லை. மகனுக்கு பலகாரம் செய்வதும் பேரப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்குவதுமாக அக்காவுக்கு நேரம் சரியாக இருந்தது. நீ ஏற்பாடு பண்ணின கல்யாணம், அது இல்லாமல் இப்படி திடீர்னு கிளம்புறியே என்று நாகராஜன் கூட தன் அக்காவை கேட்டான். கிருபாகரனின் கல்யாணத்திற்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. தினமும் புடவை வாங்க, இன்விடேஷன் டிசைன் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு காரணம் வைத்துக்கொண்டு பெண் வீட்டுக்காரர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அக்கா இருப்பதால் மாயா அதிகம் இதில் தலையிடுவதில்லை. இப்போது இந்த சமயம் பார்த்து அக்கா கிளம்புகிறாளே, அதனால் என்ன, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, மற்றதெல்லாம் தானாக நடந்துடும். கல்யாணமான கையோடு அவங்கள வேறு வீடு பார்த்துட்டு போக சொல்லிடு, அவ்வளவுதான். பெண் வீடும் உள்ளூர் தானே, அதனால் சௌகரியமாக போச்சு. வேறு வீடு கிடைக்கிற வரைக்கும் கிருபாகரன் அங்கே போய் வந்துட்டு இருந்தான்னா தானாக இந்த வீடும் மறந்து போயிடும். அது சரி, மாடியில் கிச்சன் போடுறத பற்றி மாயா ஏதாவது கேட்டாளா? அவள் கேட்டபோது பார்த்து கொள்ளலாம், நாம ஆரம்பிக்க வேண்டாம். வழக்கம் போல அவர்கள் சிரித்தார்கள், பேசினார்கள், வெளியே போனார்கள். ஆனாலும் அவர்களிடையே திடீரென்று ஏதோ கனமான மௌனம் சூழ்ந்து கொண்டது. கிருபாவுக்கு கல்யாணம் ஆகிவிடப் போகிறது என்று மாயாவுக்கு கவலையாக இருக்கும். அக்காவை ஏர்போர்ட்டில் கொண்டுவிட அனைவருமே போயிருந்தனர். நாகராஜன், மாயா, கிருபாகரன். ஏர்போர்ட்டில் கண்ணாடி கதவுக்கு இந்த பக்கம் நின்று இவர்கள் கையாட்டி கொண்டு விடை பெற்றனர். மாயா ஒரு பெருமூச்சு விட்டாள். கிளம்பலாமா? நாகராஜன் கேட்டான். அவனுக்கு கூட என்னமோ மாதிரி இருந்தது. இத்தனை நாட்கள் அக்கா கூட இருந்துட்டு இப்போது திடீர்னு கிளம்பியது அவனை அனாதியாக்கிய மாதிரி இருந்தது. எஸ் என்றான் கிருபா. எப்படி திரும்பி போகிறது? நாகராஜன் கேட்டான். ஏனெனில் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இவனும் மாயாவும் அக்காவை டாக்ஸியில் அழைத்து கொண்டு வந்தார்கள். லக்கேஜ் நிறைய இருந்ததால் டாக்ஸி தேவைப்பட்டது. கிருபாகரன் நேராக ஆஃபீஸிலிருந்து ஸ்கூட்டரில் வந்து விட்டான். புது ஸ்கூட்டர் என்றோ புக் பண்ணினது, சமீபத்தில் தான் வந்தது.
கிருபா நீங்கள் ஸ்கூட்டரில் தானே வந்தீங்க, நாங்கள் 2 பேரும் ஸ்கூட்டர்லேயே வரோம். நீங்கள்? ஓ எஸ், நீங்கள் வாங்க, நான் பின்னாலேயே பஸ்லேயோ அல்லது ஆட்டோவிலேயோ வந்துக்கிறேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். கிருபா ஸ்கூட்டர் சாவியை நாகராஜனிடம் தந்தான். கல்யாணம் ஆனப்புறம் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு ஊர் சுற்றவே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அதுக்குள்ளே நாங்களும் ஒரு தடவை போயிட்டு வந்துடுறோம். நோ அப்ஜெக்ஷன், பை ஆல் மீன்ஸ். உங்கள் 2 பேரோட திருப்பாதம் படவே என்னோட ஸ்கூட்டர் கொடுத்து வச்சிருக்கணும். கிருபா சிரித்தபடி சாவியை கொடுத்தான் நாகராஜனிடம். மாயா இப்படி பிச்சை கேட்பது நாகராஜனுக்கு ஏனோ பிடிக்கவில்லை. என்னவோ முன்ன பின்ன ஸ்கூட்டரை பார்க்காதவள் மாதிரி ஏன் இப்படி கேட்கிறாள்? இருந்தாலுமே தன் எண்ணத்தை அவனால் வெளிப்படையாக தெரிவிக்க முடியவில்லை. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க கிளம்பலாம். கிளம்பினார்கள். ஸ்கூட்டரில் போய்கொண்டே நாகராஜன் பேசினா. நான் கூட ஸ்கூட்டருக்கு புக் பண்ணியிருக்கிறேன். ஒருத்தர் அதிர்ஷ்டம் சீக்கிரம் கிடைக்கிறது, எனக்கு லேட் ஆகுது. மாயா என்னமோ நினச்சிக்கிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அக்கா வந்ததிலிருந்து ஒவ்வொரு சம்பவமாக நினைத்து பார்த்தாள். எங்கோ ஒரு விரிசல். அது எங்கே, எப்படி, எப்போது? நாகராஜன் முன்பு மாதிரி இல்லை நிச்சயம். கிருபாகரன் பழைய மாதிரியே சிரித்து கொண்டு கேலி பேசி கொண்டிருக்கிறான். என்னால் சிரிக்கவும் முடியவில்லை, சிரிக்காமல் இருக்கவும் முடியவில்லை. ஏன், எப்படி? எல்லாமே கல்யாணமானால் சரியாகிவிடும். ஸ்வப்னா என்னை புரிந்து கொள்வாளா? என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே வரேன், சொல்கிறியோ ஒழிய ஒன்றுமே பேச மாட்டேங்கிறியே, கனவா? நாகராஜன் திரும்பி மாயாவை பார்த்தபடி கேட்டான். அதே நேரம் தன் கனவுகள் கலைந்து மாயா விழிப்பு பெற்று அதே நேரம் எதிரே லாரி ஒன்று யமனாக வந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவள் திகைக்க அதே நேரம் கண் மூடி கண் திறப்பதற்குள்ள அந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. வெரி சாரி மேடம் என்றார் அந்த வெள்ளை உடை அணிந்திருந்த டாக்டர். அந்த ஸ்பெஷல் வார்டின் பணக்காரத்தனத்திலும் அந்த அழகு நர்ஸ்களின் வெள்ளை அலங்கார பவனிகளிலும் அவ்வப்போது ஸ்ட்ரக்சர்களின் கிரீச்சிடும் ஓசைகளிலும் டெட்டால் நெடிகளிலும் எதிலுமே தன் மனதை பதிய வைக்காமல் பரபரப்புடன் அந்த அறையின் வாசலில் காத்திருந்த மாயாவிடம்தான் டாக்டர் சொன்னார். மாயா தலையிலும் ஒரு கட்டு இருந்தது, ஆஸ்பத்திரி கட்டு. டாக்டர், மாயாவை மீனால், ப்ளீஸ் மனதை திடப்படுத்திக்கோங்க. டாக்டரை மேலே பேச விடாமல் மாயாவின் கேவல் ஒலித்தது. ப்ளீஸ் மாயா, நடந்து முடிந்ததை பற்றி இனிமே கவலைப்படக்கூடாது. இனி நடக்க போகிறத பற்றி தான் கவலைப்படணும். டாக்டர் சொல்கிறத கேட்போம் என்றான் கிருபாகரன். இது நடந்து 2 வாரம் இருக்குமா? இருக்கும். அன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? புத்தம் புதிய ஸ்கூட்டரில் நாகராஜனும் மாயாவும் முன்னால் செல்ல பின்னால் ஆட்டோவில் கிருபாகரனும் அவர்களை தொடர்ந்தா. ஆட்டோவின் பெட்ரோல் கம்மியாகிவிட்டது என்று ஒரு பங்கில் ஆட்டோக்காரர் பெட்ரோல் போட ஆட்டோவை நிறுத்தினார். மீண்டும் அவர்கள் பயணித்தபோது நடு ரோட்டில் இதென்ன கூட்டம், யாருக்கு என்ன நடந்துவிட்டது? கிருபாகரன் ஆட்டோவை நிறுத்தினான். அருகில் சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் நாகராஜன் மிதக்க, பிளாட்பார ஓரத்தில் மாயா மயங்கி கிடக்க. கடவுளே, விபத்தை நேரில் பார்த்தவர்கள் விஷயத்தை வர்ணித்தார்கள். வேகமாக வந்த லாரியும் ஸ்கூட்டரும் மோதிக்கொள்ள பின் சீட்டில் அமர்ந்திருந்த மாயா தூக்கி எறியப்பட நிலை குலைந்து விழுந்த நாகராஜனின் கால்கள் 2ம் லாரியின் அடியில் நசுங்கி ஊறு தெரியாமல் போக மயங்கி கிடந்த இருவரையுமே எப்படி டாக்ஸியில் போட்டுக்கொண்டு எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்தான், அந்த ஆஸ்பத்திரி குழப்பங்களை எப்படி சமாளித்தான், எல்லாமே இன்னும் கிருபாகரனுக்கு புரியவில்லைதான். அத்தனை பரபரப்புடன் செயல்பட்ட வினாடிகள் அவை. 2 வாரத்தையே பழைய கதை. நாகராஜனுக்கு உணர்வு வந்தது. பாதங்களில் போடப்பட்ட கட்டுகளை பார்த்தே அலறினான். அன்று இன்று முழங்கால்களுக்கு கீழே 2 பாதங்களையும் எடுத்தே ஆக வேண்டும் என்கிற உண்மையை இதோ டாக்டர் கூறிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டால் என்ன தவிப்பானோ, எப்படி கதறுவானோ. மாயா விம்மி விம்மி அழுதாள். டாக்டர் சில பாரங்களில் அவர்கள் கையெழுத்திட வேண்டியதை பற்றி சொல்லிவிட்டு போய்விட்டார். மாயா இன்னும் அழுது கொண்டே தான் இருந்தாள். ப்ளீஸ், இதோ பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கும் அடிபட்டிருக்குது. வீணா அழுதா உங்கள் உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது, அழாதீங்க. தான் அழுது கொண்டு அவளை தேற்றினான் கிருபா. நாளை ஆப்ரேஷனா டாக்டர் சொல்லிட்டாரு. நாளை நாகராஜனின் 2 கால்களையும் எடுத்து விடுவார்கள். எனக்கு இனி யார் துணை? நான் அனாதை. மாயாவின் அழுகை அதிகமானது. என்னங்க இது, இப்படி பச்சை குழந்தை மாதிரி அலறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க. கிருபாகரன் அவளை தேற்றினான். நான் இனிமே அனாதை. என்கிட்ட அன்பு பாராட்ட ஆறுதலாக இருக்க யாருமே இல்லை. நான் அனாதை. மாயா அரற்றினாள். ப்ளீஸ் மாயா, என்னை பாருங்க. நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கேன், துணையாக இருக்கேன். கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும், எந்த எதிர்சக்தி என்னை தடுத்தாலுமே, எந்த நிலையிலுமே நான் உங்களை கைவிட மாட்டேன். இது சத்தியம். கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் கண்களை தொடச்சிக்கோங்க. மாயா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். மாயா என்று அவளை பெயர் சொல்லி அழைத்தது மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது.
ஆ, மெல்ல 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 மெல்ல. எங்கே இப்படி என் கையை பிடிச்சிக்கோ. தட்ஸ் குட். கிருபாகரன் தன் இரு கரங்களாலும் நாகராஜனை மெல்ல தாங்கியபடியே நடக்க நாகராஜன் ஊன்றுகோலுடன் நடை பழகி கொண்டிருக்கிறான். நாகராஜன் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்து நிரந்தரமாக வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக போகிறது. கடந்த சில மாதங்கள் எத்தனை கொடூரம் நிரம்பியவை. நாகராஜன் முழங்காலுக்கு கீழ் 2 பாதங்களையும் நீக்கிவிட்டு அவனை நொண்டியாக முடமாக படுக்கையில் பாதி கால்களுடன் படுத்திருந்தவனை பார்த்துவிட்டு மாயா அழுத அழுகை. இரவு பகல் தூக்கமின்றி ஆகாரமின்றி கிருபாகரன் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு அவன் பக்கத்திலேயே இருந்த காட்சி. இதெல்லாம் ஆறிப்போன கதை. இதோ இப்போதுதான் வீட்டிற்கு வந்திருக்கிறான். செயற்கை காலுக்கு ஆர்டர் தந்தாக்கிவிட்டது. அதுவரை ஊன்றுகோலின் உதவியுடன் நடக்க வேண்டும். செயற்கை கால் இனி எல்லாமே செயற்கைதானா? நண்பனின் கைகளை பிடித்து கொண்டு நாகராஜன் அழுதை விட்டான். நீ மட்டும் இல்லைன்னா என்ன பண்ணி இருப்பேன் கிருபா? உன் நல்ல மனசுக்கு வேற யாராவது வந்து உதவி இருப்பாங்க. வீடு கிடைக்காம நடுத்தெருவில் திண்டாடினவனை உன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த. இந்த உபகாரம் கூட பண்ணலன்னா நான் என்ன மனுஷன்? நாகராஜனின் பழைய இயல்புகள் சுபாவங்கள் திரும்பி வந்து விட்டனவே என்று நினைக்கும்படியான நெருக்கம் மீண்டும் நண்பர்களிடையே உருவானது. அக்காவிற்கு இந்த விபத்து பற்றி கடிதம் இப்போது எழுத வேண்டாம் என்று நாகராஜன் தடுத்து விட்டான். அதுவும் சரிதான். சிங்கப்பூரில் இருக்கும் அக்காவால் இப்போதைக்கு வரவும் முடியாது. வீணாக மனசு சங்கடப்படுவானே. அதுதானே, சங்கடத்தை பகிர்ந்து கொள்ள 3 பேர் இருக்கிறார்களே, போதாதா? ஸ்வப்னாவின் வீட்டில் நாகராஜனை வந்து பார்த்தார்கள், வருத்தப்பட்டார்கள். இப்படி ஆகிவிட்டதே என்று வேதனைப்பட்டார்கள். கூடவே நாசுக்காக கல்யாணத்தை எப்போது வைத்துக்கொள்வது என்று கேட்டார்கள். கிருபாகரன் தீர்மானமாக சொல்லிவிட்டான். நாகராஜனுக்கு இந்த நிலை வரும்னு தான் நினைக்கவே இல்லைனா. எது எப்படியோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் மனசு சரியாகிற வரைக்கும் இதை பற்றி பேச வேண்டாம். ஸ்வப்னாவின் அப்பா கேட்டார். அது சரி மாப்பிள்ள, நிச்சயம் பண்ணியாச்சு. ஒரு நல்ல நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு கல்யாணத்தையும் கையோட முடிச்சுட்டா? கிருபாகரன் பேச்சை வெட்டினா. மன்னிக்கணும், நண்பன் கால் இல்லாமல் இருக்கிறான். இந்த நேரத்தில் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். மனது எப்போ சரியாகும்? ஒரு டேட் சொல்லுங்கள், அன்னைக்கு வந்து பார்க்குறோம். எனக்கு இப்போ சொல்ல தெரியல. உங்களை நம்பி என் பொண்ணு காத்திருக்கலாமா? சாரி சார், என்னை நம்பி என் நண்பன் காத்திருக்கிறான். நீங்கள் வீணா என்னை நம்ப வேண்டாம். உங்கள் பெண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பாருங்கள். மாயா அதிர்ந்தே போனால். என்ன இப்படி சொல்லிட்டான்? கிருபா. ஆமாம் சார், என்னை நம்பி வீணா உங்கள் பொண்ணோட எதிர்காலத்தை பாழ்படுத்தாதீங்க. நான் அதிர்ஷ்டக்கட்டை இல்லையோன்னு எனக்கு சந்தேகமே இருக்குது. அதனால் வேறு நல்ல இடம் வந்தால் உங்கள் பொண்ணுக்கு முடிச்சிடுங்க. சாரி சார். அவர் எழுந்தார். போயிட்டு வரேன் சார். நான் ஆரம்பத்தில் நினச்சது தான். இங்கே ஒரு நண்பர் மட்டும் காத்திருக்கவில்லை, நண்பரோட மனைவியும் காத்திருக்கிறார். சட்டென்று சொல்லிவிட்டு அவர் வெளியே போய்விட்டார். மாயா அதிர்ந்து போனாள். கிருபாகரன் திணறி போனான். கடவுளே, உள்ரூமில் கட்டிலில் படுத்திருக்கின்ற நாகராஜனுக்கு இது கேட்காமல் இருக்க வேண்டுமே. கிருபா, நீங்கள் எடுத்த முடிவு தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் என்ன சொல்லிவிட்டு போகிறார் பார்த்தீங்களா? நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லலை? யார் என்ன சொன்னாலும், எந்த சக்தி என்னை எதிர்த்தாலுமே நான் உங்களுக்கு துணை நிற்பேன், பக்க பலமாக நிற்பேன். முதல்ல நாகராஜன் எழுந்து நடக்கட்டும், அப்புறம் இதை பற்றி பேசிப்போம், யோசிப்போம். அதன் பின் இருவருமே நாகராஜன் அறைக்கு போனார்கள். நல்ல வேளை, நாகராஜன் அசந்து தூங்கி கொண்டிருந்தான். ஸ்வப்னாவின் அப்பா வந்து போனது தெரியாது. நிம்மதி. மெல்ல மெல்ல நாகராஜனின் ரணம் குணமானது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பக்கத்தில் உறங்கி கொண்டிருந்த மனைவியை உற்று பார்த்தான் நாகராஜன். மாயா என்றான் நாகராஜன் அன்புடன். சட்டென்று விழித்தாள். என்ன, தண்ணி வேணுமா? பெட்ஃபன் என்றவளை கையமர்த்தி. எனக்கு நீ வேணும் என்றான் காதலுடன். மாயா பயந்தே போனாள். இதென்ன இந்த நேரத்தில்? ஏதாவது ஜன்னி கிண்ணி வந்துடுச்சா? என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? மாயா டார்லிங், என்னை நீ வெறுக்கிறியா? பதறினாள் மாயா. என்ன பேச்சு பேசுகிறீங்க? உங்கள் மனசு சரியில்லை, ஏதேதோ நினச்சிக்கிட்டு குழம்பி இருக்கிறீங்க. ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். குழந்தையை தட்டுவது போல அவனை தட்டினாள் மாயா. திடீரென்று நாகராஜனுக்கு தோன்றியது, இவள் என்னை வெறுக்கிறாள், என் ஊனத்தை அருவருப்புடன் நினைக்கிறாள். அதனால்தான் என்னிடம் நெருங்க மறந்து இப்படி எதையோ பேசுகிறாள். நீ ஒரு வெள்ளைச்சோளம், உனக்கு ஒன்றும் தெரியாது. உன்கிட்டயே திருநினவளை புரிஞ்சிக்காம அவன் மேலேயே அன்பு பாராட்டின. சிங்கப்பூரில் இருந்த அக்கா திடீரென்று லவுட் ஸ்பீக்கரில் கத்தினாள். ஏதேதோ யோசித்தபடி கிருபாகரனின் கையை பிடித்தபடி கட்டையுடன் நடக்க முயன்று கொண்டிருந்த நாகராஜன் தடுமாறி கீழே விழப்போறானே என்று பயந்த மாயா ஓடிப்போய் அவனை தூக்கி பிடிக்க, அதே சமயத்தில் கிருபாகரனும் அவனை தாங்கி கொள்ள, இருவருடைய கைகளும் ஒன்றாக இணைந்து அவனை பிடித்து நிறுத்த, மாயாவின் கரங்கள் நடுங்கியதை தன் முதுகுக்கு பின் நாகராஜன் உணர்ந்தான். கிருபாவின் தடுமாற்றத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது.
சமாளித்த கிருபாகரன் சிரித்தபடியே சொன்னான். நல்ல வேலை நாங்கள் பிடிக்கலன்னா நீ கீழே விழுந்திருப்பது. நான் கீழே விழமாட்டேன், ஏன்னா ஊன்றுகோல் பக்கத்தில் இருக்குது. பாவம் நீங்கள் 2 பேரும் தான் தடுமாறி விழுந்திருப்பீங்க. இனிமே ஜாக்கிரதையாக இருங்க. மாயா திகிலுடன் கிருபாகரனை பார்த்தாள். கிருபாகரன் சிரித்தான். ஆமாம் நாகராஜன், நீ சொல்கிறது சரிதான். நீ முந்தியெல்லாம் சொல்லுவியே, ஞாபகம் இருக்கா? அடிக்கடி சிரித்து சிரித்து புறை ஏறிட்டா என்னை யாரோ நினைக்கிறான்னு. உன்னை நினச்சது வேற யாரும் இல்லை, உன்னோட விதி. இனிமேல் நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றவன் வெளியே போய்விட்டான். மாயா நாகராஜனின் அருகே வந்தாள். என்னங்க, அவர் மனசு நோகும்படி பேசிட்டீங்களே. அவனை பற்றி நீ கவலைப்படாத. அவன் எனக்கு தான் நண்பன். முதல் சொந்தம் எனக்கு தான். எனக்கும் மனசுன்னு ஒன்று உண்டு தெரியுமா? மாயா அவனை வேதனையுடன் பார்த்தாள். இவளுக்கு கூட மனசு என்று ஒன்று இருக்கிறதே. நாகராஜன் அதை மறந்து போனானா? மாயா உள்ளே போனாள். தொட்டு தொட்டு பேச வரான் கண்ணன். பட்டி மாடோட்டும் பாலகோபாலன் கட்டுக்கடங்காத கடலை போல துள்ளி தொட்டு தொட்டு பேச வரான். அதை எதிரில் உட்கார்ந்தபடி ரசித்து கொண்டிருப்பது கிருபாகரன். முன்பும் மாயா நிறைய பாடியிருக்கிறாள், கிருபாகரன் ரசித்திருக்கிறான். நாகராஜனும் தனக்கு சங்கீதத்தில் அவ்வளவாக போராது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறான் தான். இன்று இதென்ன பாட்டு என்று இவள் பாடுகிறாள், அதுவும் அந்நிய புருஷன் எதிரில். இவனுக்கு பாட்டு கேட்க வேண்டுமென்றால் பேசாமல் ரெக்கார்டர் பிளேயர், டேப் ரிகார்டர் வாங்கி பாட்டுகளை போட்டு கேட்க வேண்டியது தானே. இல்லை அந்த ஸ்வப்னாவோ ஸ்ரபுவாவோ அவளை போய் பாட சொல்லி கேட்க வேண்டியது தானே. நேற்று இவர்கள் இருவரும் இல்லாத போது அந்த ஸ்வப்னாவின் தந்தை வந்தாரே, இவனிடம் விவரம் சொல்லு என்று வந்திருந்தார். மகளுக்கு வேறு இடத்தில் கல்யாணம் நிச்சயம் பண்ணி சமாச்சாரத்தை சொல்லிட்டு எதையோ சொல்லிட்டு போனாரே. இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டானமே கிருபாகரன். ஏன் இங்கே ஒரு நண்பர் காத்திருக்கிறாருங்கிற கதை, நண்பரோட மனைவி காத்திருக்காங்கிறது தான் உண்மை. என்ன பெரிய வார்த்தை. அன்று மாயா பாதாம் அல்வாவில் பாதி ஷேர் கேட்டால், அது மட்டும்தானா? நாடகத்தில் கடைசி நேரத்தில் நடிகர் வரவில்லை என்றால் இவன் கிருபாகரன் ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன். அந்த வேடத்தை போட்டு நாடகத்தை முடித்தானாமே. இருக்கும், இங்கே ஏதாவது சப்ஸ்டியூட் வேடம் போட்டு விடுவானோ. நான் காலொடிந்த முண்டம், நொண்டி முடவன், எனக்கு என்ன தெரிய போகிறது? இந்த அறையே சாஸ்வதம் என்று நினைத்து கொண்டு அங்கேயே இருக்கிறான். நான் கட்டையுடன் நடக்க ஆரம்பித்தால் டொக் டொக் என்று சத்தமே எனக்கு கட்டியம் பாடுகிறது. நான் என்ன செய்வேன்? இவனுக்கா எக்ஸ்பிரஷன் வராது? தப்பு. இருவரும் என்னமாக நடிக்கிறார்கள். ஆபீஸுக்கு போக முடியாது, ஊனமுற்றோர் கோட்டாவில் ஏதாவது கிடைக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் 1 வருடத்திற்கு ஆஃபீஸ்க்கு லீவு. இப்படி சிந்திச்சே தலை வெடிச்சு விடும் போல இருக்குதே. மாயா அடுத்த பாடலை பாட ஆரம்பித்து விட்டாள். தம்புராவின் சுருதியுடன் அவள் குரல் இழைந்து மேலே கிளம்பியது. மறவேன் என்று வேலின் மேல் ஆணையிட்ட மன்னரும் மறப்பாரே. நீல மயிலே கோல மயிலே, எதற்காக இதை பாடுகிறாள்? என்னை மறக்காதே என்று கிருபாகரனுக்கு மறைமுகமாக பாட்டின் மூலம் செய்தி சொல்கிறாளா? நாகராஜன் தடுமாறியபடி எழுந்தான். தடுமாறியபடி கட்டையை எடுத்து கொண்டான். டொக் டொக், அன்பர் வரவு நோக்கி. டொக் டொக், இங்கு நான் காத்திருக்க. டொக் டொக், அண்ணனடை பயில்வாயோ வண்ண மயிலே, அண்ணனடை பயில்வாயோ. டொக் டொக், ஏன் இந்த அடியையே திரும்ப திரும்ப பாடுகிறாள்? கேலி பண்ணுகிறாளா? வன்மம். டொக், பாட்டு சட்டென்று நிற்கிறது. அடடே நாகராஜா, நீயும் வந்துட்டியா? வா இப்படி வந்து உட்காரு. தூங்கிட்டே இருந்தேன்னு நினச்சேனே. நான் ராத்திரி கூட தூங்குறது இல்லை. மாயா மேலே பாடுவதா வேண்டாமா என்று புரியாமல் தம்புராவை மீட்டியபடியே இருந்தாள். தம்புராவின் ரீங்கார ஒலி மட்டும் கேட்டது. நீங்கள் பாடுங்க மாயா, நாகராஜும் கேட்கட்டுமே, மனசுக்கு இதமாக ஆறுதலாக இருக்கும். நாதோபாசனை மாதிரி ஒரு சிறந்த மருந்து கிடையாது. எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் இருந்து வந்ததிலிருந்து ஒரே தலைவலி, அதுதான் பாடச் சொன்னேன். எனக்கு கூட தலைவலி தான். நாகராஜன் நிறுத்தினான். நீங்கள் பாடுங்க மாயா, ஸ்டாப் இட். நாகராஜன் வெறி பிடித்தவன் மாதிரி கத்தினா. என் ஒய்ஃபை என் எதிரிலேயே பேர் சொல்லி கூப்பிடுற நீ. எனக்கு தலைவலி மண்டையை பிளக்குங்கிறது. எப்போ பார்த்தாலுமே பாட்டு பேச்சு சிரிப்பு. இதென்ன வீடா இல்லை? நாகராஜ் என்று கிருபா அலறினா. மாயா தடுமாறியபடி எழுந்தாள். இது இருக்கிறதால தானே இந்த தொல்லையெல்லாம். சனியன் தன் ஊன்றுகோலால் ஒன்றை தூக்கி தம்புராவின் மீது போட்டான். அவன் வெறியுடன் அது மாயாவின் வலது கையை பதம் பார்க்க அம்மா என்று அலறியபடி மாயா கீழே சாய்ந்தாள். இரத்தம் ஆறாக வழிய மாயா தன் நினைவிழந்தாள். நினைவுகள் மெல்ல மெல்ல வருவதும் திரும்புவதுமாக இருக்க கண் முழுவதும் விழித்து பார்த்தபோது கையில் ஹார்லிக்ஸ் ஏந்திய டம்ளர் ஸ்பூனுடன் கிருபாகரன் நின்று கொண்டிருந்தான்.
இது என்ன இடம், ஆஸ்பத்திரியா? எத்தனை நாட்களாக நான் இங்கே இருக்கிறேன்? என் நினைவுகளில் மயக்கம் வந்த பிறகு என்று என்று நான் தெளிந்தேன். மிக அருகில் நெருங்கி இணக்கமாக இதமாக ஒரு குரல். மாயா. மாயா கண்களை திறக்கவில்லை. இது கிருபாவின் குரல் தான். கிருபா, ப்ளீஸ் போயிடுங்களேன், தள்ளி போயிடுங்களேன், என்னை விட்டு விலகி போயிடுங்க. நான் வரட்டியது, உடம்பு முழுவதும் ஊசி குத்திய வலிகள். ஒரு புறம் சலைன் வாட்டர் இறங்கி கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் ரத்தம் உடம்பு முழுவதும் ஊசிகளால் துளைத்தெடுத்து விட்டார்கள். பரவாயில்லை, நாகராஜனின் வார்த்தை அம்புகள் தாக்கும் வலியை விட இந்த வலி குறைவுதான். மாயா, எப்படி இருக்கிறீங்க? வாயில் ஸ்பூனால் ஹார்லிக்ஸை புகட்டியவாறு கிருபாகரன் கேட்கிறான். கண்கள் நிரம்புகின்றன. ஐ எம் ஆல்ரைட் கிருபாகரன். கண்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த குரலை மறுபடியும் கேட்போமான்னு ஆயிடுச்சு மாயா. சரியா 1 வாரம் ஆச்சு உங்களை இங்கே அட்மிட் பண்ணி. ஓ காட், 1 வாரமாக என் உணர்வுகள் செத்து கிடந்தனவா? 1 வாரமாக நான் நிம்மதியாக இருந்திருக்கிறேன். ஏன் ஏன் என்னை பிழைக்க வைத்தீர்கள் கிருபா? ஆளத் தோன்றியது. கிருபாகரன் அவளை அன்புடன் படுக்க வைத்தான். நோ, ஊசி வழியே சலை இறங்கிட்டுருக்கு, அசையாதீங்க, வலிக்கும். வியத்திருக்குது மாயாவுக்கு. அவள் முகத்தை துடைத்தபடியே கிருபாகரன் மெல்ல பேசினான். ஏற்கனவே அனிமிக்காக இருக்கிறீங்க, ரொம்ப ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஸோ ரத்தம் கொடுக்கும்படி ஆயிடுச்சு. அப்போவே வரலைன்னா ஓ காட், நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. மாயா மெல்ல சிரித்தாள். இப்படி எங்கள் 2 பேரையும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டு உங்கள் உயிரை கொடுக்கறதுன்னு சபதமா? பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தால் சரி. மாயா தயங்கி தயங்கி கேட்டாள். அவர் என்னை பார்க்க வரலையா? கிருபா தவித்தான். இதற்கு என்னவென்று பதில் சொல்வது? மாயாவை பார்க்க நாகராஜன் வராதது மட்டுமல்ல, அவள் உடம்பை நல்லா குணப்படுத்தி அவளை கொண்டு போய் பிறந்த வீட்டில் விட்டுட்டு வந்துடு. வயசான அம்மா இருக்கா, ஒருத்தருக்கொருத்தர் உதவியாக இருக்கும். நாகராஜா, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என் மேலே தானே கோபம்? நீ தான் என்னை வருத்தி வருத்தி உன் வீட்டுக்கு கூப்பிட்ட. இப்போ என்னை எப்படி வெளியில் போக சொல்கிறதுன்னு உனக்கு குழப்பம். அதுக்கு நேரடியாகவே நீ என்ன கெட் அவுட்டுன்னு சொல்லிவிடலாமே. வீணா உன்னோட ஒய்ஃபை பழி வாங்காத. வில் யூ ஸ்டாப் ப்ளீஸ்? நீங்கள் 2 பேருமே என்னை பழி வாங்குறீங்க. எனக்கு இனிமேல் யாரோட தயவும் தேவையில்லை. ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் வந்தாச்சு, மெல்ல மெல்ல நானே பழகிப்பேன். தெரிகிறது, நீ தடுமாறினப்போ எல்லாமே துணை தேவைப்பட்டது. இப்போ நெக்க பலம் வந்த உடனே எட்டி உதைக்கிற. ஊனமான இந்த காலில் இத்தனை பலம் இருந்தால் உனக்கு முழு காலம் இருந்திருந்தா எப்படி இருக்கும்? இதுதான் பகவான் பாதியாக்கி விட்டான். இன்சல்ட் பண்ணுற மனைவியை விட தனிமை இனிமை தான். நீ நினைக்கிற மாதிரி அது இன்சல்ட் இல்லையே. உன்னோட காம்ப்ளெக்ஸ், உன்னோட இயலாமையை நீ நினைக்கிற. உன்னை சுற்றி நீயே ஏற்படுத்திக்கிட்ட காம்ப்ளெக்ஸ். ஒரு நாள் இதே உறவை தேடி நீயா அலைப்பாஞ்சு அலைஞ்சு வருவ. அன்னைக்கு நீ தான் நாயா சுற்றிட்டு இருப்பேன்னு நான் திரும்ப போயிடுவேன். என்ன பேசுகிற? தேங்க்ஸ். நன்றியுள்ள நாயே, உனக்கு உதாரணம் காட்டினதுக்கு நன்றி. ஆனால் சுற்றிட்டு இல்லை, காவல் காத்துட்டு இருப்பேன். அன்று கிளம்பியவன் தான் நான். தன் அறையில் பொருட்களை எல்லாம் நிரந்தரமாக அப்புறப்படுத்தி விட்டான். நான் ஏன் இங்கு வந்தேன்? ஏன் இவர்கள் வாழ்வில் புகுந்தேன்? என்னால் ஒரு இனிய வசந்தம் இலையுதிர் காலமாகிவிட்டதே. இல்லை, இந்த இலையுதிர் காலத்தின் வெம்மைக்கு உன் வரவு இனிய வசந்தமாக இருக்கட்டும். அந்த வீட்டின் ஒவ்வொரு மொழியையும் பார்த்து பார்த்து அழுதான் கிருபா. இனி என்ன செய்ய போகிறாள் மாயா? இதையெல்லாமே எப்படி சொல்வது? நான் உன் வீட்டை காலி பண்ணிவிட்டேன், ஒரு ஹோட்டல் அறையில் இருக்கிறேன் என்பதா? உன் உடம்பு குணமானதும் நீ கணவன் வீடு செல்லப் போவதில்லை, பிறந்த வீடுதான் செல்லப் போகிறாய் என்பதா? ராமர் சீதையை காட்டில் கொண்டு போய் விட்டு வர லட்சுமணனை துணை அனுப்பிய மாதிரி உன்னை உன் பிறந்த வீட்டில் கொண்டு போய்விட என்னை துணையாக உன் கணவன் அனுப்பியிருக்கிறான் என்பதா? எதை சொல்வது? என்ன கேட்டேன்? அவர் என்னை பார்க்க வரலையா? மீண்டும் மாயா கேட்டாள். ரயில்வே ஸ்டேஷனில் நெருக்கடி, எக்கச்சக்கமான கூட்டம். பயணிப்பவர்களை விட வழி அனுப்ப வந்தவர்கள் கூட்டம் அதிகம். மாயா பார்த்து கொண்டே இருந்தால். இந்த கூட்டத்தில், இந்த பரபரப்பில் நான் எங்கிருக்கிறேன்? என் தனி நிலை என்ன? நானும் பயணிதான். ஆனால் என்னை வழி அனுப்ப இதோ இந்த கிருபாகரனை தவிர யாருமே இல்லை. என் பயண முடிவு என்ன? இதுவரை இவளை பார்க்க நாகராஜன் வரவே இல்லை. அன்று கையோடு நாகராஜன் அழைத்து வருகிறேன் என்று போன கிருபா தனியாக தான் திரும்பி வந்தான். அன்று என்ன சொன்னான்? இவன் வீட்டிற்கு போன போது வீடு பூட்டி இருந்ததா, எதிர் வீட்டில் சாவியை கொடுத்துவிட்டு மெசேஜ் சொல்லிவிட்டு அவசரமாக பூனாவிற்கு போயிருக்கிறானா நாகராஜன். ஆர்டிஃபிஷியல் லெக் வந்து விட்டதான், அளவு எடுத்ததில் ஏதோ கோளாறாம்.
அதற்காக நாகராஜனை வர சொல்லியிருக்கிறார்களாம். கிருபாவிற்கு இப்போது லீவு இல்லை என்பதால் ஆஸ்பத்திரியில் இருக்கும் மாயாவை கவனிக்க ஆள் வேண்டும் என்பதாலும் கிருபாவை அழைக்காமல் ஆஃபீஸ் நண்பன் ஒருவனை கூட்டிக் கொண்டு அவசரமாக கிளம்பி இருக்கிறார்களாம். நாகராஜன் திரும்பி வரும் வரை மாயாவை அவளுடைய பிறந்த வீட்டில் இருக்க சொல்லி இருக்கிறானா. அவனே நடந்து வந்து அவளை அழைத்து கொண்டு போகிறானாம். மாயா யோசித்து பார்த்தாள். இத்தனையும் நிஜமா? இத்தனை கோவையாக பொய் சொல்ல கிருபாவுக்கு தெரியாது. நிஜமாகவே நாகராஜன் போனா கிளம்பி இருக்கலாம். அவன் இல்லாத போது ஒரே வீட்டில் இவர்கள் இருவரும் இருக்கக்கூடாது என்பதற்காக இவளை பிறந்த வீடு போக சொல்லி இருக்கலாம். அதுவும் நல்லதுக்குத்தான். எப்படியும் ஓரிரு வாரங்களில் நாகராஜன் வந்து விடுவான். அதன் பிறகு போய்கொண்டால் போயிற்று. இந்த நிலையில் நல்ல வேலை, கிருபாகரனையாவது அந்த வீட்டில் தங்கச் சொன்னானே. சாவியை எதிர் வீட்டில் தராமல் தானே எடுத்துக்கொண்டு போயிருந்தால் ஓரளவுக்கு நாகராஜனுக்கும் இதயம் இருக்கிறது. அவனை கொண்டு வந்து பிறந்த வீட்டில் விடுகிறேன் என்று சொன்ன கிருபாகரனை பிடிவாதமாக மாயா தடுத்து விட்டாள். நாகராஜனின் எண்ணம் ஓரளவு புரிந்த பிறகு இனி இவன் விலகி இருப்பது தான் முறை. அம்மாவுக்கு லெட்டர் போட்டிருக்கிறேன், நீங்கள் வர வேண்டாம். ஸ்டேஷனுக்கு யாராவது வந்திருப்பாங்க இல்லை, கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆயிடாது. மாயா பழைய மாதிரி சிரிக்க முயன்றாள். ஆமாம், இனிமே ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கிருபா மெலிதான குரலில் சொன்னான். என்ன சொன்னீங்க? ரயில்வே ஸ்டேஷன் இரைச்சலில் அவன் பேசியதை புரிந்து கொள்ள மாயாவால் முடியவில்லை. ஒன்றுமில்லை, டிக்கெட் பத்திரம், ஊருக்கு போய் லெட்டர் போடுங்க. டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து எல்லாமே வாங்கி அந்த அட்டை பெட்டியில் வச்சு உங்கள் பாக்ஸில் வச்சுருக்கேன். ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தவறாமல் சாப்பிடுங்க. அப்புறம் வலது கையை ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நிறைய தடவை சொல்லிட்டீங்க. நான் பக்கத்தில் இருந்தால் வேலைக்கு நானே மருந்து எடுத்து தருவேன். தள்ளி இருக்கிறதால தான் சொல்லிட்டேன். இதென்ன, நான் என்னமோ நிரந்தரமாக எங்கள் ஊர்லேயே தங்குற மாதிரிலாம் பேசுகிறீங்க. அடுத்த வாரமே அதற்கு அடுத்த வாரமோ இல்லை வந்துட போகிறேன். ஆமாம், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்றால் மாயா. சொல்லுங்கள். புதுசாக ரோஜா பாத்தி ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ தான் வச்சு சின்ன செடி நர்சரியிலேருந்து நானே பார்த்து செலக்ட் பண்ணினேன். நல்ல ரோசஸ், ரெட் ரோசஸ். தண்ணி விடலைன்னா செடி வாடிடும். ப்ளீஸ் எனக்காக தினம் போய் அந்த செடிகளுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வர்றீங்களா? நான் வந்ததும் அதை கவனிச்சுக்கிறேன். மாயா கூறியபோது கிருபாகரன் துடித்து போய்விட்டான். முதல் பெல் அடித்து விட்டார்கள். கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன ரெட் ரோஸை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். செடிக்கு தண்ணி ஊற்றுறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ. நானும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாமா? சொல்லுங்கள். என் மனசுக்கு எப்போவாது தோணினா உங்களை பார்க்க உங்கள் ஊருக்கு வரலாமா? மாயா கலகலவென்று சிரித்தாள். இதென்ன பெரிய கேள்வி? நீங்கள் எப்போ வேணாலும் என்னை பார்க்க வரலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் என்றபோது சட்டென்று தோன்றியது. இவன் ஏன் பார்க்க வர வேண்டும்? அதுதான் நாகராஜனே நடந்து வந்து அழைத்து போகிறானே. அதற்குள் இவன் வருவானோ? ஒருவேளை 2 வாரத்திற்குள் வந்துவிட மாட்டானோ? ஏதோ ஒரு திகில் நெஞ்சை கவ மாயா நான் கேட்க நினைத்ததை கேட்பதற்குள் 2வது பெல் அடித்து கார்டு விசில் ஊதி இடையிடையே மனிதர்கள் தலை மறைந்து ரயில் பெருத்த சைரன் அலருடன் மெதுவாக நகர ஆரம்பித்த போது இவளால் கையசைக்க மட்டும்தான் முடிந்தது. நாகராஜன் வீடு ரொம்ப கலகலப்பாக இருந்தது. ஊரிலிருந்து அக்கா, மாப்பிள்ளை, ஜானு, ரேவதி எல்லாமே வந்திருந்தார்கள். குழந்தையை அமெரிக்காவிலேயே விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் வந்திருக்கிறார்கள். பழைய ரேவதியா இவள்? அக்கா வளர்த்த அந்த பட்டிக்காட்டு பெண்ணா இவள்? நீளமான தலைமுடியை வெட்டி கொண்டு பாப் பண்ணிக்கொண்டு அத்தனை பெரிய சரீரத்துக்கு பொருந்தாமல் மேக்ஸியும் மிடியும் போட்டுக்கொண்டு இரவு பகல் என்று இல்லாமல் உதட்டில் லிப்ஸ்டிக்கும் நுனிநாக்கு ஆங்கிலமுமாக ரேவதி எப்படி இப்படி மாறிப்போனாள்? ஹாய் ராஜ் என்று அவன் கரத்தை பிடித்து குலுக்கி அவள் அணைத்து தொட்டபோது நாகராஜே குலுங்கித்தான் போனான். ஜானும் இதை எல்லாமே பார்த்து சிரித்து கொண்டு தான் இருந்தான். அவர்கள் நாகரிகம் அப்படி, ஏது எப்படியோ. இந்த ரேவதி அவனுடைய அக்கா மகள், இங்கு வளர்ந்தவள். ஒரு வயது அவள் சின்னவளாக இருந்திருந்தாள். இவளே அவனை மணந்து கொள்ள சாத்தியக்கூறு இருந்திருக்கிறது. அதெல்லாம் போகட்டும். மேலே நாகரிகத்திலேயே வளர்ந்த ஆளானவள் மாதிரி இப்படி இவளால் இதை சகஜமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? தனக்கு புத்திமதி சொன்ன அக்காவை ஒரு கணம் நினைத்து பார்த்தான் நாகராஜன். அக்கா இப்போது இங்கே இருந்திருந்தால் அக்காவிற்கு தன் நிலையை பற்றி, நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி விபரமாக லெட்டர் இப்போது தான் நாகராஜன் போட்டிருந்தான். அதில் மாயா பிறந்து வீடு சென்றது பற்றியோ அவன் அவளை வழி அனுப்பியது பற்றியோ ஒன்றும் எழுதவில்லை. அது அத்தனை முக்கியமாக படவில்லை அவனுக்கு. அக்கா இந்த சமயத்தில் நீ இங்கே இருந்திருந்தால் எத்தனையோ உதவியாக இருந்திருக்கும் என்று மட்டுமே எழுதியிருந்தான். ஜானின் திடீர் வரவு அவனை பொறுத்தவரை ஒரு போனஸ். ரேவதி நன்றாக சமைத்தாள், தினுசாக சமைத்தாள். இவனுக்கு உட்கார்ந்த இடத்தில் எல்லாமே இவனை தேடி வந்தது.
ஜானும் ஓயாமல் ஏதோ பேசிக்கொண்டே இருந்தான். இந்தியன் கல்ச்சர், ஃபிலாசபி, புராணம் இதெல்லாமே நிறைய தெரிந்து வைத்திருந்தான். நிறைய ஆர்டர் பண்ணினான். ஒரு மாத லீவில் இந்தியா சுற்றி பார்க்க வந்திருக்கிறார்களாம். ஒவ்வொரு இடமாக பார்த்துவிட்டு அப்படியே சிங்கப்பூர் போய் அக்காவையும் பார்த்துவிட்டு கிளம்ப போகிறார்களாம். அன்று ரேவதி பாதாம் அல்வா பண்ணி இருந்தாள். பாதாம் அல்வாவா? ஹை, சமையல் ரூமுக்கே போய் பாத்திரத்தோடு ஒரு பிடி பிடிக்கிறேன். பழைய நினைவுகள் இடறுகின்றன. என்ன அப்படி பிளேட்டையே பார்க்குற, பிடிக்காதா? ரேவதி நாகராஜனிடம் கேட்டாள். யார் சொன்னா? எனக்கு பாதாம் அல்வானா உயிர். ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லி வைத்தான். இஸ் இட்? அப்போது இந்த என் ஷேர்லேயும் கொஞ்சம் எடுத்துக்கோ. சட்டென்று தன் தட்டில் இருந்த பாதி பாகத்தை அவன் தட்டில் போட்டாள் ரேவதி. ஜான் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு தான் இருந்தான். இப்படித்தானே அன்றும் மாயா நடந்து கொண்டால்? இதை அடிப்படையாக வைத்துத்தானே நான் என்னவோ நினைத்தேன். பாதாம் அல்வாவை ஷேர் பண்ணிக்கிறவர்கள் படுக்கையை ஏன் பங்கிட்டு கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்தேனே. இப்போது ஜான் கூட என்ன மாதிரியே நினைப்பானா? சீச்சி, அவன் ஜென்டில்மேன், அப்படி நினைக்க மாட்டான். அப்போது தான் நாகராஜன் நிறைய யோசிக்க வேண்டியிருந்தது. அன்று அக்காவிடமிருந்து கடிதம் வந்திருந்தது. அவன் உடல்நிலை குறித்து அக்கறையாக விசாரித்தாள். உடம்பை பார்த்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாள். கடைசியாக ஒன்று எழுதியிருந்தது. நாகராஜா, நான் இங்கு ஏன் வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? ஆமாம், உத்தியோகம், கௌரவ கைதினா. பிள்ளையை எதிர்த்து கொள்ள முடியவில்லை. என் பேச்சை இங்கு யாரும் கேட்பதுமில்லை. நாளைக்கு அவன் எனக்கு கொல்லி போட வேண்டுமே என்பதற்காக நான் என்னை இப்போதே எரித்து கொள்கிறேன். அங்கு ரேவதியும் ஜானும் ஏன் வந்திருக்கிறார்கள் தெரியுமா? டைவர்ஸ் பண்ணி கொள்ள போகிறார்களாம். அதற்காக ஆசி வாங்க வந்திருக்கிறார்கள். அவன் பெற்ற குழந்தையை நான் வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நீயும் ஒரு குழந்தையை எனக்கு தந்துவிடு. எல்லா குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு நான் இங்கே சிங்கப்பூரில் ஆயா உத்தியோகம் பார்க்கிறேன். இப்போது தான் மாயாவை பற்றி நான் புரிந்து கொள்கிறேன். நல்ல பெண். அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். என் ஆசிகளை அவளுக்கு சொல்லு. தங்கள் டைவர்ஸ் விஷயத்தையும் மறுமண பிரச்சனையை பற்றியும் என் அருமை பெண்ணும் மாப்பிள்ளையும் விவாதிக்கும்போது நல்ல அந்த குழந்தையாவது அமெரிக்காவிலேயே விட்டுட்டு வந்தார்களே, அந்த குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, பாவமாகவும் இருக்கிறது. அக்காவின் கடிதத்தை பார்த்தபோது நாகராஜனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன தம்பதிகள் இவர்கள்! நாளை விவாகரத்துக்கு பெற காத்திருப்பவர்கள் இன்று எப்படி சிரித்து வாழ்கிறார்கள்? இது எப்படி சாத்தியம்? ஊருக்கு கிளம்பும் முன் ஜானே விபரமாக கூறினான். மிஸ்டர் நாகராஜ், எனக்கும் ரேவதிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஒருத்தர் பரிபூர்ணமாக நேசிக்கிறோம். பட் கொஞ்ச நாளாக எனக்கு அடிக்கடி மயக்கம் வருது. காரணம் என்னென்னவோ சொல்கிறார்கள். இந்த நிலைமையில் இளமையும் அழகும் உள்ள ரேவதியின் எதிர்காலத்தை பற்றி நான் சிந்திக்கிறேன். என்னால் மன வாழ்க்கையில் திருப்தியாக ஈடுபட முடியவில்லை. மரணத்தை எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு படபடப்புடன் என் மனைவியை திருப்தி செய்ய முடியவில்லை. என் இயலாமைக்காக அவள் இளமை அழியக்கூடாது. இந்தியர்களுக்கு இது புதிதாக இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். அன்பு, பந்தம், பாசம், குடும்பம் என்கிற இந்திய கட்டுக்கோப்புகள் எனக்கு பிடிக்கும். ஆனால் இதன் அடிப்படையில் நிச்சயமாக செக்ஸ் இருக்கிறது. வெறித்தனமானதல்ல. தென்றலாக தவளக்கூடிய அன்பின் அந்த அடிப்படையில் பிறந்த செக்ஸ் திருப்தி செய்யப்பட்டதாக பெண்மைக்கு சாபம் கொடுக்க உங்கள் இந்திய புராண கதைகள் மாதிரி தான். நான் ரிஷி இல்லை. பெண்ணுக்கு சம உரிமை இருக்கிறது என்கிற பட்சத்தில் பார்க்கும்போது அவளுக்கு சாபம் கொடுக்கும் சக்தி இருக்கிறது, வலிமை இருக்கிறது. நான் ஆண் என்பதால் உயர்ந்தவன் என்று நினைக்கவில்லை. நான் மனிதம் என்பதால் மனிதாபிமானம் உள்ளவன் என்று தான் நினைத்து கொள்கிறேன். ரேவதி மறுமணம் செய்து கொள்ளப் போகிறாளா இல்லையா என்பது அவளுடைய பிரச்சனை. நான் விடுதலை தராமல் அவளை விளங்கிட்டு கொண்டிருக்க விருப்பமில்லை. அதனால தான் அவளை வற்புறுத்தி டைவர்ஸ்க்கு ஒப்புக்கொள்ள செய்தேன். என்றுமே நாங்கள் இனிய நண்பர்களாக இருப்போம். நட்புக்கு, உண்மை நட்புக்கு உடல் தேவையே இல்லை. எத்தனை உயர்ந்தவன் இந்த ஜான்! உண்மைகளை எப்படி தைரியமாக சந்திக்கிறான். ஜான் ஊருக்கு கிளம்பும் முன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நாகராஜனுக்குள் புகுந்து ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. நாகராஜனும் நிறையவே யோசித்து கொண்டே இருந்தான். அன்புள்ள மாயா, இந்த கடிதம் உனக்கு வியப்பை அளிக்கும். உனக்கு இத்தனை நாளாக நான் கடிதம் எழுதாததற்கு காரணம் டெல்லி சொல்லி கொண்டிருக்க போகிறதில்லை. சூரியனுக்கு கூட கிரகணம் பிடிக்கிறது. எனக்கும் பிடித்திருந்தது கிரகணம். அது விலகிவிட்டது, நிரந்தரமாக விலகிவிட்டது. வண்ணான் பேச்சை கேட்டு சீதையை காட்டுக்கு அனுப்பிய மாதிரி நான் என்னுடைய அறியாமையில் உனக்கு தீங்கு இழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து நானே உன்னை தேடி நடந்து வந்து உன்னை அழைத்து போக வருகிறேன். என் ராஜ நடையை பார்த்து சிரிக்காதே. ஆமாம், இது ராஜ நடைதான், நாகராஜ நடை. மற்றவை நேரில். அன்புடன் உன் நாகராஜன். கடிதத்தில் எழுதிய பிறகுதான் அவன் மனம் நிம்மதியாக இருந்தது.
அடுத்தது கிருபாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கட்டாயம் கிருபாவை சந்திப்பேன், அவனிடம் மன்னிப்பு கேட்பேன். கடிதத்தை போஸ்ட் செய்துவிட்டு திரும்பிய போது தான் அது கண்ணில் பட்டது. ரோஜா பாத்தி. மாயா ஆசையுடன் நட்ட செடி. நல்ல வேளை இன்னும் வாடிவிடவில்லை. இரண்டொரு மழை பெய்திருந்ததால் இன்னும் பசுமை போய்விடவில்லை. அதோ அதில் ஒரு மொக்கு கூட விட்டிருக்கிறதே. இதற்குத்தானே அன்று கிருபா தண்ணீர் விடச் சொன்னான். நாகராஜன் பூவாலியால் தண்ணீர் எடுத்து வந்தா. மாயா, நீ இங்கு வரும்போது அதில் மஞ்சள் பூக்கள் பூத்திருக்கும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்குமே ஒரு மலராக வைத்து உன்னை பூஜித்து உன்னை இந்த வீட்டிற்குள் அழைப்பேன். சத்தியம். பூவாலியில் தண்ணீர் விழுந்தது. எண்ணங்களில் பன்னீர் சிந்தியது. மாயா, மாயா, மாயா. மாயாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. கூடவே அழுகையும் வந்தது. நாகராஜன் இன்று வருவான், நாளை வருவான் என்று இவள் காத்திருந்ததெல்லாம் கனவுதானா? ஒவ்வொரு தடவையும் கிருபாதானா வருகிறான்? ஏன்? இவன் கேள்விகளை தாங்க முடியாமல் கிருபா அன்று உண்மையை சொல்லிவிட்டான். மாயா அதிர்ந்து போனாள். நாகராஜன் மாயாவை வெறுக்கிறான். நாகராஜன் மாயாவை தலைமொழிகிவிட்டான். நாகராஜன் இனி இவளை ஏறிட்டு பார்க்க மாட்டான். இதெல்லாம் நிஜமா? நிஜம்தான். புதிய விடியலுக்காக இவள் காத்திருந்தது வீண். இனி இவளுக்கு விடிவே இல்லை, கார் இருள்தான். இவள் நெஞ்சம் வெடிக்க விம்மினாள். அப்போதுதான் கிருபா சொன்னான், மாயா, இத்தனை நாள் உங்களை நான் தெய்வமாகத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் இன்னைக்கு நிலையில், உண்மையான நிலையில் இனி போலிகள் தேவையில்லை. எனக்கு மனைவியாக வரப்போறவ உங்களை மாதிரி தப்பு, உன்னை மாதிரி ரசனை உள்ளவளா, படித்தவளா, சங்கீதம் தெரிஞ்சவளா, நல்லவளா வரணும்னு வேண்டினேன். ஆனால் ஆண்டவன் என் வேண்டுதலுக்கு வரமே தந்து விட்டான். மாயா மாதிரி தான் கேட்டாய் இல்லையா? மாயாவே உனக்குத்தான், எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டான். ஆமாம் மாயா, நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். நாகராஜன் போன்ற சந்தேக ஜீவிகளின் வாழ்வில் நீ அடிபட்டு காணாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகவே கடவுள் என் கல்யாணத்தை நிறுத்தினார் என்று நினைக்கிறேன். உன்னை என் மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை நாட்கள் நீ நாகராஜனுக்காக காத்திருக்கப் போகிறாய்? அவசரமில்லை, யோசித்து முடிவு சொல். அடுத்த வாரம் வருகிறேன் என்றவுடன் போய்விட்டான் என்று அழ ஆரம்பித்தவள். நான் மாயா. இன்னும் அவள் அழுகை முடியவே இல்லை. மாயா ஒரு வெள்ளை மலராகத்தான் இருந்தாள். ரோஜா மலர், பரிசுத்த மலர். இந்த மலரில் உரம் போடுவதற்கு பதிலாக விஷத்தை தூவியது யார்? இவள் நாத்தனாரா? சமுதாயமா? நட்பா? நல்லுறவு சந்தர்ப்ப சூழலால் திசை மாறி போகுமா? நான் தப்பு செய்கிறேனா? என்னால் எப்படி இது சாத்தியமாயிற்று? ஏமாற்றப்பட்ட பெண்மை பழி வாங்குமா? இது எப்படி நடக்க முடியும்? நாகராஜனின் தாழ்வு மனப்பான்மை அந்த குடும்ப நேசத்தையே சிதைத்து விட்டதா? அழுதழுது துவண்ட மாயாவை அன்று கிருபாகரன் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். மாயா, காட் பிராமிஸா, இத்தனை நாளாக உன்னை நான் வணக்கத்திற்குரிய ஒரு தெய்வமாகத்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, உன் மென் மனதை புரிஞ்சிக்காம ஒரு தடிப்பயல் உன் இதயத்தில் அரைஞ்ச வேதனை, இதை என்னால் தாங்கிக்க முடியல. நாம் பரிசுத்தமாக தூய்மையாக எட்டி நின்ன போது நம்ம ஒட்டி ஒட்டி உறவு சொல்லி பேசினாங்க. அவன் என்னப்படியே இனிமேல் நாம் ஏன் இணையக்கூடாது? ஊரறிய உன்னை என் மனைவின்னு நான் பகிரங்கமாக சொல்கிறேன். கையால் ஆகாத ஒரு கபோதி பயலுக்கு மனைவியாக இருக்கிறத விட எனக்கு அன்பு துணைவியாக ஆயுசுக்கும் வரக்கூடாதா? நான் இதை பற்றி தீவிரமாக சிந்திச்சு தான் பேசுகிறேன். ஊரை பற்றி கவலைப்படாத. உன்னை நாகராஜன் வீட்டை விட்டு துரத்திய போது அந்த ஊரை வந்து உனக்கு ஆதரவோ ஆறுதலோ தந்ததா? எத்தனையோ தான் நாள் நாம் தனியாக இருந்திருக்கிறோமே, இனிமேல் துணையாக இருப்போம். மீண்டும் மீண்டும் கிருபாவின் பேச்சுக்கள். அன்று மாயா எழுந்தாள், வீதியில் நடந்தாள். இத்தனை நாட்கள் பித்து பிடித்தவள் போல இருந்தவள் இயந்திரத்தனமாக வெளியே கிளம்பினாள். எங்கே போகிறோம் என்று புரியாமலே கால் போன பாதையில் நடந்தாள். அருகே இணையாக ஓடிய ரயில்வே தண்டவாளத்தை வெறித்தபடி நடந்தாள். இந்த இணைக்கோடுகள் தடம் புரண்டால் ஒரு விபத்தல்லவா நடக்கும்? யோசித்தபடியே ரயில்வே ட்ராக்கில் நடந்து வந்து கொண்டிருந்த மாயாவின் காதுகளில் ரயிலின் கூவல் கேட்கவில்லை. அதே சமயம் பூட்டிய மாயாவின் வீட்டில் போஸ்ட்மேன் ஒரு கடிதத்தை போட்டுவிட்டு போனார். மறுநாள் தினசரியில் ஒரு செய்தி பரபரப்புடன் வெளியாகியிருந்தது. இளம் பெண் மரணம், ரயில் தண்டவாளத்தில் சிக்கி மரணம். இது தற்கொலையா கொலையா? போலீஸ் புலன் விசாரணை நடத்துகிறார்கள். இரத்த சகதியில் சிவப்பாக கிடந்த அப்பெண்ணின் முகம் அடையாளம் தெரியாதபடி நசுங்கியிருந்தது. ஆனால் போலீசார் நாகராஜன் என்கிற அவளது கணவனை கண்டுபிடித்து அழைத்து வந்தனர். நாகராஜனுடன் அவன் நண்பன் கிருபாகரன் என்பவரும் வந்திருந்தார். வலது முழங்கைக்கு கீழ் முன்பக்கத்தில் இருந்த அந்த 2 அங்குல தையல் அடையாளத்தை பார்த்து ஏக காலத்தில் இருவரும் மாயா என்று கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. இந்த செய்தி பேப்பரில் வெளியான அதே நேரம் நாகராஜன் வீட்டு ரோஜா பாத்தியில் மாயா நட்ட செடியில் ஒரு அழகான சிவப்பு ரோஜா.
அனாதையாக பூத்திருந்தது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.